வைக்கிற டைமில் என்ன குழம்பு என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கா. அப்போ இந்த ஒரு தக்காளி பிரித்தாவை செஞ்சு வச்சுருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கு கூடமே இது வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுப்பட்டோடனே ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது அப்படியே வேகட்டும். இப்போ வறுத்த மிளகாவையும் பூண்டையும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ தக்காளியை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பவுலில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்ச பூண்டியும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச தக்காளியும் அது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்துலேயே செஞ்சாச்சு. இது இட்லி, தோசைக்கு மட்டும் இல்லை, ரைஸு, சப்பாத்திக்குமே இது வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.